வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருப்புகழ் வாழ்க, குருவே துணை. மார்கழி மாதம் 26ஆம் நாள் பாடல். பாடலின் தலைப்பு ஓமம், தருமம், தவம். கிருமி நாசம் ஓம புகையாலுண்டாம், கிருமி நாசம் ஓம புகையாலுண்டாம். கிரகங்கள் நினைவு அறிவை உயர்த்தும், தருமமோ பொருள் நிறவும் அன்பு செய்கை, தருமமோ பொருள் நிறவும் அன்பு செய்கை. தவம் யோகம் தனை அறிய தகுந்த பாதை, தவம் யோகம் தனை அறிய தகுந்த பாதை. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள பேராதார பெருவெளியை வணங்கி, குருவின் பொற்பாத கமலங்களை வணங்கி, அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். 11/1/1958 நாள் மகரிஷி இயற்றிய மார்கழி கவி. ஓமம், தர்மம், தவம். கிருமி நாசம் ஓம புகையால் உண்டாம், கிரகங்கள் நினைவு அறிவை உயர்த்தும். தர்மமோ பொருள் நிறவும் அன்பு செய்கை, தவம் யோகம் தனை எறிய தகுந்த பாதை அப்படின்னு சொல்கிறாங்க குரு. இப்போ இதில் ஓமம் நம்ம பாட்டி வைத்தியத்தில் முக்கிய பங்கு வகிக்குங்க. ஓமங்கிறது ஒரு கேரம் செடியோட விதை. இது என்ன பண்ணும்? செரிமானத்தை போக்கும், வயிற்று வலியை சரிப்படுத்தும், யாருக்காவது அஜீரண தொந்தரவு இருந்தால் சரியாமல் இருந்தால் சரி பண்ணும், வாயு தொல்லைகளையும் போக்கும், மூக்கடைப்பை கூட சரி பண்ணும். இப்போ இந்த பிரச்சனைக்கெல்லாம் உதவக்கூடிய ஒரு மருத்துவ மூலிகை தாங்க இது. இது சுடுதண்ணியில் போட்டு கொதிக்க வச்சும் நம்ம குடிக்கலாம். அதனோட கொஞ்சம் ஜீரகம், சோம்பு சேர்த்து கூட பயன்படுத்தலாம். அப்போ சளியை போக்குது, வலி நிவாரணியாக உதவுது, பசியை தூண்டுது. அது ஒரு கிருமி நாசினியாகவும் செயல்படுது. ஏன்னா இது ஒரு அலர்ச்சி எதிர்ப்பு மருந்துங்க. இதில் இருக்கக்கூடிய இந்த பாக்டீரியா எதிர்ப்பு தன்மையோ மற்றும் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் நிறைய இருக்கிறதுனால உடம்புல பல பிரச்சனைகளை குணப்படுத்தும். இதை பொடியாகவும் பயன்படுத்தலாம். இந்த சாம்பிராணி போடுவோம் நம்ம பார்த்திங்கன்னா, நல்லா நெருப்பு உருவாக்கிட்டு அதில் சாம்பிராணி புகை போடுவோம் வீட்டுக்குள்ளே காற்றுல இருக்க கிருமிகள்லாம் போகிறதுக்காக. அப்போ பார்த்திங்கன்னா இதில் ஓமம் போட்டால் கூடங்க அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய தேவையற்ற கிருமிகள் போயிடுங்க. அவ்வளவு சிறந்த பயன்பாடு உள்ளது. சரி, ஓமத்தோட பயன்பாடு தெரியுது. ஆனால் இப்போ கோள்கள் மகான் என்ன சொல்கிறாரு? கிரகங்கள் நினைவு அறிவை உயர்த்துங்கிறாங்க. அப்போ கிரகங்களை கோள்களை நினச்சிக்கிட்டு இருந்தால் நமக்கு அறிவு உயர்ந்துடுமா அப்படின்னா கண்டிப்பாகங்க. பிரபஞ்சத்தில் பார்க்குற எந்த பொருளாக இருந்தாலும் அது எதனால் செய்யப்பட்டதுங்க? விண்ணுக்குள்ளே என்ன இருக்குது? அணுக்கள் சேர்ந்தது தானே விண். அப்போ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. விண் எல்லா பொருளும் அதுதான். அது விண் அப்படின்னா அது ஒரு நுண்ணிய சுழலலை. எல்லா பொருட்களுமே விண்ணால் செய்யப்பட்டது தான். அப்போ எல்லா பொருட்களுமே அந்த அலைகளோட கூட்டு இயக்கம்தான். பார்த்திங்கன்னா விண்ணு அது தானே சுற்றக்கூடிய தற்சுழற்சி உடையது இல்லையா? அப்போ அதுலேருந்து எப்போதுமே அலைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த அலைகள் விரிஞ்சு கொண்டே போய்கிட்டே இருக்கும். ஒரு கல்லை தூக்கி குளத்தில் போட்டால் அலை வருது, அப்படியே விரிஞ்சு போகுது இல்லையா? அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். இந்த இறைவெளி எப்போதும் தண்ணீருக்க சூழ்ந்தழுத்த மாற்றல் அதுக்கிட்ட இருக்கிறதுனால இந்த அலைகள் சேருது, அப்படி கூடுது, சேருது இல்லையா? எந்த அளவுக்கு சேருதோ அது எல்லாமே பேரியக்க மண்டலம் முழுவதும் ஒரு காந்த களமாக மாறிடுதுங்க. அந்த ஃபீல்டே காந்தம் அலைகளோட ஃபீல்டாக மாறிடுது. ஒவ்வொரு பொருளில் இருந்தும் அதனோட தன்மைக்கேற்ப ஒரு விதமாக அலை வந்துக்கிட்டு இருக்கும். எல்லா பொருள்லேருந்தும் ஒரே விதமாக அலை வராது, ஒரே சம அளவில். ஒவ்வொரு பொருளுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். அப்போ ஒரு பொருள்லேருந்து ஒரு அலை வருதுன்னா இன்னொரு பொருள்லேருந்து ஒரு அலை வரும். அதோடு இது மோதும் அப்படியே அது என்ன சிதறும், பிரதிபலிக்கும், ஊடுருவும். அந்த பொருளுக்கும் இந்த பொருளுக்கும் நடுவில் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கும். பார்த்திங்கன்னா ஊடாடும்.
இப்படி அலை இயக்கங்கள் இருக்குங்க. 5 விதமாக இது செயல்படும். இப்போ இந்த பிரபஞ்சத்தில் இருக்க நட்சத்திரங்கள் கோள்கள்லேருந்தும் இதே போல் அலைகள் வந்துக்கிட்டே தானே இருக்கும். எந்த நட்சத்திரத்தை எடுத்தாலும் கோள்கள் எடுத்தாலும் அலை வருதுன்னா அந்த அலையில் இந்த கோள்கள் நட்சத்திரத்தோட காந்தத்தன்மை அடங்கி இருக்குங்க. அப்போ காந்த அலைகளும் வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். அந்த கோள்களோட காந்த அலைகளும் வெளியே வரும். அப்படி வரும்போது என்ன பண்ணுன்னா கொஞ்சம் விண்துகளும் வந்துருங்க. கொஞ்சோண்டு விண்துகளும் மேலேருந்து வந்துடும். எப்படி அப்படின்னா, நமக்கு ஒரு ஓடையில் தண்ணி போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. தண்ணீரில் கீழே ஓடையில் கல் மண் எல்லாமே தானே இருக்கும். அப்போ இந்த தண்ணி ஓடக்கூடிய பாதையில் அந்த கல்லையும் மண்ணையும் அசைச்சு கொஞ்சம் தூரம் அரித்து எடுத்துக்கிட்டு வந்து அப்படியே ஓடும் பாருங்கள், தள்ளி வச்சுருக்கோம். தண்ணீர் போகிற ஸ்பீடுக்கு அந்த மண் வராட்டியும் கூட கல் வராட்டியும் கூட கொஞ்சம் கம்மியாக கூட வந்திருக்கும் தானே, கொஞ்சம் தூரமாவது ட்ராவல் பண்ணியிருக்கோம். அதே போல் தாங்க கோள்களில் இருக்கக்கூடிய காந்த ஆற்றல் வரும்போது அது அங்கே இருக்கிற காந்த அலையால் அங்கே இருக்கிற அந்த விண் துகள்களையும் எடுத்துக்கிட்டு வரும். பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு கோளில் இருக்கக்கூடிய மொத்த விண்களோட எண்ணிக்கைக்கு ஏற்ப ஒரு கோளுக்குள்ளே எத்தனை கொடான கொடி விண் சேர்ந்துருக்கோ அதோட எண்ணிக்கைக்கு ஏற்ப தான் அதை அது எந்தளவு திணிவாக அடர்த்தியாக நெருங்கி அமைஞ்சிருக்கோ அதற்கு ஏற்ப தான் அந்த கோளில் திணிவு நிலை மாறுபட்டு இருக்கும் இல்லையா. இதனால் அப்போ அதிலேருந்து வரக்கூடிய அலைகளோட தன்மையும் வேறுபடும். எந்த அளவுக்கு எண்ணிக்கை நெருக்கம் இருக்கோ அதை பொறுத்து அலையோட தன்மை வேறுபடும். அப்போ இப்படி இருக்கிறதுனால, வேறுபாடு இருக்கிறதுனால எப்பொழுதுமே அலை வருது அப்படின்னா ஒரு கோள்களில் இருந்து வரக்கூடிய அலைகளில் அந்த கோள்களில் இருக்கக்கூடிய கேரக்டர் தன்மை என்னவோ அது அந்த அலைக்கு வரும் இல்லையா. அந்த அலைகள் எந்த பொருளில் போய் படுதோ அந்த பொருட்களுக்கும் இதோட தன்மையை கொடுத்துரும். அந்த பொருளை மாற்றிடும். பார்த்திங்கன்னா, தாங்கிட்ட இந்த அலையில் அந்த தன்மை இருக்கிறதுனால அது போய் எந்த பொருளில் படுதோ அந்த பொருளுக்கும் அந்த தன்மை வந்துடும். பார்த்திங்கன்னா, இப்போ பனிக்கட்டி ஐஸ் கட்டி இருக்குல்ல, அது வழியாக காற்றை அப்படியே செலுத்தணுன்னா காற்றுலேருந்து அப்படியே பனிக்கட்டியும் காற்றுல மிக்ஸ் ஆகி எந்த பொருளில் படுதோ அந்த பொருளும் ஜில்லுன்னு ஆகும் இல்லைங்களா. அந்த மாதிரி இப்போ உயிர் பொருளை எடுத்துக்கலாம். உயிர் பொருளோடு இந்த காந்த அலைகள் மோதுது இல்லையா, உயிர் இருக்கிற பொருளோடு. அப்போ எந்த உயிர்கள் மீது அது அலை மோதுதோ அந்த இடத்துல ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அப்படி தான் மனிதர்களுக்கு உயிரினங்களுக்கு பாதிப்பு வருது காந்த அலையால் அப்படிங்கிறாங்க குரு. ஏன்னா உயிர் வகை ஒவ்வொன்றும் எந்த அளவுக்கு கோள்லேருந்து வரக்கூடிய அலைகளை வாங்கிக்குதோ அதற்குள்ளாக அமைந்திருக்கக்கூடிய அறிவாட்சி தர அமைப்பை பொறுத்து தாங்க அது வாங்கிக்குது அப்படிங்கிறாங்க. அந்த ப்ளூ பிரிண்ட்டை பொறுத்து தான் வாங்கிக்குது. கோள்கள்லேருந்து அலை வருது, அதுக்காக இந்த பொருளும் எந்தளவு வாங்குமோ அந்தளவு வாங்கிக்கும். இப்போ 100 ஒரு தொட்டி வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், வரிசையாக அதில் மண்ணெல்லாம் போட்டு ஒரு விதையை போடுறோம். ஒரே அளவு மண் தான், ஒரே சமமான தொட்டி எடுக்கிறோம், ஒரே அளவு மண் போட்டு விதையை போடுறோம், தண்ணியும் ஒரே மாதிரி தான் ஊற்றுறோம். ஆனால் அந்த விதைக்கு தகுந்தபடி தானங்க இந்த செடி முளைக்கும். எல்லா தொட்டியில் இருக்கக்கூடிய செடியும் ஒரே மாதிரியாக வளரும் இல்லையா. அதே போல் தான் இந்த ஒவ்வொரு உயிரினங்களும் கோள்கள்லேருந்து வரக்கூடிய ஆற்றலோட அது மட்டும் எடுத்துக்காது, சாப்பாட்டிலேருந்து எடுத்துக்குது, காற்றுலேருந்து எடுத்துக்குது, பூமியிலேருந்தும் எடுத்துக்குது. பார்த்திங்கன்னா, ஆற்றலை தனக்கு வேண்டியதை ஒவ்வொரு உயிரினங்களும் எடுத்துக்குதுங்க. அதனால் வேறுபடும். இப்போ ஒரு குழந்தைங்க பிறக்கிறாங்க அப்படின்னா அந்த குழந்தைங்க பிறந்தப்போ அந்த காந்த அலைப்பதிவு இருக்கு இல்லையா, அதாவது இம்ப்ரிண்ட்ஸ் இன் மேக்னெட்டிக் வேவ், அது எந்த அளவு வச்சுருந்தாங்களோ அதுக்கப்புறம் ஒவ்வொரு கோளும் பூமிக்கு பக்கத்தில் வரும். ஏன்னா பூமியெல்லாம் சுற்றிக்கிட்டே தானே இருக்குது, ஒவ்வொரு கோள்களும் சுற்றிக்கிட்டே இருக்குது. சில நேரம் பூமிக்கு பக்கத்தில் அந்த கோள்கள் வரலாம், சில நேரம் பூமியை விட்டு தூரமாகவும் போகலாம். அப்படி போகும்போது உடம்புல வெவ்வேறு விதமான ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்துங்க.
ஒரு கோள் இன்னொரு கோளோட சேர்ந்து வரும் பக்கத்தில், அப்பையும் இந்த அலை வகைகள் வந்து மாறி வேறு விதமான ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்தும். கோள்களோட கூட்டம் சேர்றது விலகுறத பொறுத்து இதோட பலன்கள் பயன்பாடு இருக்கும். அந்த ஒவ்வொரு கோள்கள்லேருந்தும் இந்த மாதிரி அலைகளை வாங்கிறதுனால அதற்கு ஏற்ப உடம்பு நலமும் அமையும், மனசு நலமும் அமையுங்க. ஒவ்வொரு மனிதருக்கும் மனநலன் உடல் நலத்தில் வேறுபாடு வருது அப்படின்னா கோள்களுக்கும் அலைகளுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு அதனால தான். இப்போ ஒரு வயிற்றில் ஒரு அம்மாவுக்கு 2 குழந்தை அல்லது 3 குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது எல்லாத்துக்கும் ஒரே விதமான இரத்த ஓட்டம் இருக்காதுங்கிறாங்க. பக்கத்துக்கு இப்போ ஒரு பக்கத்துக்கு மறுபக்கத்துக்கோ இரத்த ஓட்ட வித்தியாசம் ஏற்படுமா. அது ரெட்டை குழந்தைகள் அப்படின்னாலும் 2 ஒரே நேரத்தில் கரு உருவாகி இருக்காது. ஒரு நிமிஷம் வித்தியாசமானாலும் கோள்களும் எல்லா கோணங்களும் மாறிடுது. சுற்றிக்கிட்டே இருக்குல்ல, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணால் கோள் வேறு இடத்துக்கு போயிடும் தானே. அப்போ அதிலேருந்து வரக்கூடிய அலைகளில் மாறுபாடு இருக்கும். பஞ்சாங்க ரீதியாக நட்சத்திரம் ஒன்றா இருந்தால் கூட இந்த லக்கணம் ஒன்றா இருந்தாலும் கோணம் டிகிரி மாறி போகும். அதனால் ரெட்டை குழந்தைகளில் ஒரு குழந்தை இன்னொரு குழந்தைக்கும் ரொம்ப மைனூட்டாக பார்த்திங்கன்னா வித்தியாசம் இருக்கும். வெளியில் பார்க்க தெரியாட்டி கூட இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ இதனால் உடம்பு நலம், மனவளம், நோய்கள் வாரது போகிறது இதெல்லாமே மாறும். குணங்களும் மாறும். வாழ்க்கை வசதிகளை வாங்கிக்கிறதோ அவங்களோட ஆயுட்காலமோ இதிலெல்லாம் டிஃப்ரெண்ட் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போ ஒரே மரத்தில் எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, ஒரு மரத்தில் பழம் நல்ல ஒரு மாம்பழம் எடுத்துக்கலாமே. அது ஒரு பக்கத்தில் நல்ல சன்லைட்டு நல்லா படுது, இன்னொரு பக்கம் நல்லா நிழலாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பக்கம் புளிக்கும், ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இனிக்கும். ஏன்னா எந்த இடத்துல வெயிலும் காற்றெல்லாம் பட்டுச்சோ அது சீக்கிரமாக பழுத்து இருக்கும். சூரிய வெளிச்சமெல்லாம் பட்ட பகுதி. இருட்டாக இருக்கிற பகுதியில் அவ்வளோவா இருக்காது. ஏன்னா அதில் கொஞ்சம் எல்லாமே குறைவாக கிடைக்கும். அதே மாதிரி தான் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கும் அதே தான். அந்த கரு அமையும் காலத்தில் தாயோட ரத்த ஓட்டத்தில் எல்லாத்துலேயுமே அந்த ஓட்டத்துலலாம் பேதம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னாலாம் மாறும். கோள்களோட கோணங்கள் மாறுபடுவதனால இந்த வளர்ச்சி மாறுபடும், குழந்தையோட வளர்ச்சி மாறுபடும். அப்போ ஒரு மனிதனோட நல்ல குணங்கள் செயல்களுக்கும் அந்த கோள்களோட கோணம் ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுங்க. இப்போ சூரியன்லேருந்து ஒரு அலை வருது இல்லையா, அது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய எலும்புகளோடு தொடர்புடையதுங்கிறாங்க குரு. புதன்கிற கோள் நம்ம தோல் மீது தொடர்புடையது, தோலுக்கு நல்லது. அதுலேருந்து வரக்கூடிய அலை தோலுக்கு நல்லது. அடுத்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் அப்படிங்கிற கோள்லேருந்து வரக்கூடிய காந்த அலை கதிர்கள் இந்த ஜீவவித்து சக்தியோடு தொடர்புடையது. சந்திரன் அதிலிருந்து வரக்கூடிய அலை நம்ம இரத்த ஓட்டத்தோடு தொடர்புடையதுங்க. செவ்வாயிலிருந்து வரக்கூடிய அலை எலும்புக்கு உள்ளே இருக்க போன் மேரோஸ் மஜ்ஜையோடு தொடர்புடையது. குரு அப்படிங்கிற கோள்லேருந்து வரக்கூடிய அலை நம்ம மூளை சிற்றறைகளோடு தொடர்புடையது. சனிங்கிற கோள் நரம்புகளோடு தொடர்புடையதுங்க. இதில் ராகு கேதுங்கிற கோள் தான் மனதோடு தொடர்புடையது அப்படிங்கிறாங்க. நம்ம முன்னோர்கள் கண்டுபிடித்துள்ள உண்மைங்க இதெல்லாமே. இதில் மனவளக்கலையில் நவகிரக தவம்னே ஒன்று இருக்குது. அதை செஞ்சுட்டு வந்தால் கோள்கள்லேருந்து வரக்கூடிய அலைகள் பாதிப்படையாமல் நம்மளை எப்படி காத்துக்கலாம் அப்படிங்கிறத நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க குரு. எல்லாத்தையுமே நிறைவாக பெற்று நிறைவாக வாழ முடியும். இந்த கிரகண நாட்கள்னு சொல்கிறோம். ராகு கேது கிரகண காலத்தில் வெளியில் போகாது அப்படின்னலாம் நம்ம சொல்லுவோம். அந்த நேரத்தில் இந்த ராகு கேது காந்த அலை வீச்சால் சூரிய ஒளி சந்திர ஒளி பாதிக்கப்படும் போது நமது உடம்பில் இருக்கக்கூடிய ரசாயனமும் வேறுபடும். அப்போ மாறுபாடு வரும் இல்லையா. இப்போ நமக்கு என்ன பிரச்சனை நடக்கும், உடம்புல டைஜஷன் கம்மியாக நடக்கும், செரிமான குறைவு, உணவு செரிமானம் குறைவாக நடக்கும். அந்த நேரத்தில் நம்ம தெய்வீக நினைவை வச்சுக்கணும். வேறு ஏதாவது சங்கல்பங்கள்லாம் பண்ணிக்கிறது நல்லது. சில பேர் அதெல்லாம் இல்லாமல் சும்மா வீட்டில் இருந்தாங்கன்னா, அவங்க குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டாங்கன்னா அந்த நேரத்தில் வரக்கூடிய குழந்தை உற்பத்தி ஆகிற குழந்தை உடம்பும் மனசும் கேடுற்றதாக இருக்கக்கூடும் அப்படிங்கிறத யூகிச்சாங்க நம்ம முன்னோர்கள்.
அப்போ இந்த விபத்துக்களை தடுப்பதுக்கு தான் அந்த நாட்களை விரத நாட்களாக வச்சுட்டாங்க. எப்படி பாருங்கள் புத்திசாலியாக. கிரகண நேரத்தில் சாப்பிடாம இருங்க, உடம்புக்கு நல்லது இல்லையா. உடம்போட சக்தி அழிவு இல்லாமல் காக்கப்படும். இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய வந்துடும். அதனால் சாப்பிடாம இருக்கிறது நல்லதுன்னாங்க. விரத தினங்களாக வச்சுட்டாங்கன்னா எந்த தவறுகளும் நடக்காது அப்படிங்கிறதுனால தான். அப்போ நம்ம முன்னோர்களோட விஷயங்கள் எல்லாத்தையுமே யோசித்து தாங்க சொல்லியிருக்காங்க. அதை நம்ம அறிவை கொண்டு யோசித்து நம்ம ஏற்றுக்க வேண்டியது அவரவரோட விருப்பம். அப்போ நம்ம ஒரு தர்மம், தான தர்மங்கள் செய்வதெல்லாம் அன்பு, கருணை தானே. இயற்கையே அப்படி தானே இருக்குது. இறைவனோட தன்மையே அது தானே. அப்போ இறைவனை பற்றி உணர்ந்துட்டோம், இறைவன் இப்படி தான் நம்ம கூட இருக்கிறாரு, உள்ளும் புறமும் இருக்கிறாரு. இப்போ நமக்குள்ளே இருக்கிறாருன்னா நமக்கு ஏற்றபடி இருக்கிற எல்லா உயிரினங்களுக்குள்ளேயும் இருக்கிறாரு இல்லையா. அதனால் அவங்களோட துன்பம் இருந்ததுன்னா நம்மளால் முடிஞ்ச அளவு பொருளாலோ உடம்பாலோ அல்லது வாழ்த்துக்களாலேயோ அவங்களும் நல்லா இருக்கணும் நம்மளை போலவே அப்படின்னு நினைக்கிறது தாங்க மிக உயர்ந்தது. இந்த வாழ்க்கையெல்லாம் தெரிந்து கொள்ள தவம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். அதை செய்ய அனைவரும் யோகா வகுப்பில் சேர வேண்டும் என்று கூறி, இதுவரை சிந்தனையை கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை நல் உள்ளங்களுக்கு நன்றி கூறி, வாய்ப்பளித்த இறை குருவுக்கு நன்றி கூறி சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளமுடன்.